திரு பாலமுரளி, அப்படி என்னதான் சார் நடந்துச்சு? இது வந்து நம்ம முன்ன கம்பத்தி வீட்டில் இருந்தோம். ஸோ நம்ம வந்து கம்பத்தி வீட்டில் இருக்கும்போது பழக வீடு எல்லாமே நம்மளுக்கு தண்ணி வசதியோ கரண்ட் வசதியோ இது இல்லை. அப்போ நம்ம வீட்டில் ஸோ அப்போ அந்த டைமில் வந்து வெள்ளம் ஏறும், மழை பெஞ்சா வெள்ளம் ஏறும் நம்ம வீட்டில். அந்த வீட்டில் இருக்கும் பின்னால் நம்ம ஏத்தாப்புல வந்து ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ் மூலியமாக தான் வந்து தண்ணி இருக்குதுன்னா நம்ம அந்த காலேஜுக்கிட்ட தான் போகணும். ஏன்னா அது கீழே வந்து பேஸ்மெண்ட் வந்து காலேஜோட பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது ரொம்ப காலமாக அப்படி இருந்து இதாகிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டுக்கும் அதுக்கும் காலேஜுக்கும் பக்கத்தில் தான். அப்ப தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி இல்லையே வீடு கழுவணும். ஏன்னா வீடு தான் சகதி ஆயிடும். சகதி ஆகணும்னா அப்ப தண்ணி பார்க்கணும், நம்ம போகணும் வரணும் அப்படின்னா அந்த காலேஜ் மூலியமா தான் பைப்பு கிட்டா போட்டு. ஏன்னா நம்ம எடுக்கிறது யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த மாதிரி மணி ஒரு ராத்திரி ஒரு 11-12 இருக்கும். தண்ணி ஏறி இறங்கணும்னா ஒரு 12 மணிக்குள்ளார தான் இருக்கும் அது நடந்தது. பாத்ரூம் போயிட்டு பைப்பை பூட்டிட்டு ஒரு மெழுகு திரி தான் வச்சுக்கிட்டு அந்த இது போட்டுவாங்க. ஸோ அந்த மெழுகு திரி வச்சு போடும்போது பேசன்ல போட்டும்போது வட்டி போட்டுட்டு நான் வெளியே ஆகும்போது தட்டின்னு அந்த பைப் வந்து வெளியாயிருச்சு, கலந்துக்கிச்சு. ஸோ கலந்துனோன்னு பார்த்து என்னது இது இந்த மாதிரி இருக்காது. சரி 2வது வாட்டி நம்ம போயிட்டு திருப்பி போயிட்டு பூட்டிட்டு வெளியாகுது. திருப்பி அதே மாதிரி தான் 3வது ட்ரிப் வந்து பூட்ட போற கட்டத்தில் வந்து நம்ம ஒரு இன்ஃபெக்டும் பார்க்க போனா நம்ம பேயை வந்து யாரும் நம்ம வந்து கண்ணால நேரா பார்க்க முடியாது, உருவத்தை தான் பார்க்க முடியும். அப்ப அந்த உருவத்தை வந்து நான் வந்து அந்த மெழுகு திரிய வச்சேன்னா எனக்கு பின்னால ஒரு உருவம் நிக்குது. எனக்கு என்ன நம்ம உருவம் தானே முன்னுக்கு நிக்கும், நம்ம உருக்கு முன்னாடி இன்னொரு உருவம் நிக்குது நம்மளுக்கு பின்னால. பட் முகத்தை கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது அந்த நிழல் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நான் பார்க்கும் போது என்னோட நிழல் வந்து பின்னால என்னோட நம்ம நிழல் நான் தண்ணியில திரும்பல. இப்ப நான் தாண்டறதுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். சோ நீங்க நிழல் தான் பாக்குறீங்க, உங்க பின்னாடி இன்னொரு நிழல் இருக்கு. அந்த நிழல் மெதுவா உங்க கிட்ட வருது. எஸ், அந்த நிழல் வந்து என் மென்னுக்கு வருது. என் நிழல் அப்படியே நிக்குது, எனக்கு என் மென்னுக்கு தான் நிக்கும். எனக்கு பின்னால ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவம் என்னோட பெருசா இருக்கு. பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் அந்த இதுக்கும் வந்து அவ்வளவு ஹைட்டா இருக்கு அந்த இது அதோட நிழல். சோ நீங்க திரும்பி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா அந்த நேரத்துல? ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து அந்த சாமி லைன்ல இருந்தேன். நான் வந்து முன்ன வந்து ஆஞ்சநேயர் தான் ரொம்ப கும்பிடுவேன் நான். அந்த நேரத்துல வந்து நான் என்னோட குல தெய்வத்தையும் என்னோட சாமியை நான் வேணாப்பா, நான் அந்த எல்லையை விட்டு நான் தாண்டணும், எனக்கு எந்த இதுவும் இல்லாம இந்த இடத்துல நீங்க என்னை வந்து வெளியாக்கணும் அப்படின்னு சொன்னேன். என் மனசுல உள்ளே வேண்டிக்கிட்டேன். நீங்க மனசால்னு முதல்ல நினைக்கலையா மேபி யாராவது இருக்காங்க வராங்களோ அப்படின்னு நீங்க அந்த மாதிரி நினைச்சு பின்னாடி பாக்கலையா? இல்ல உங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சா வேற என்னமோன்னு? இல்ல, ஏன்னா நம்ம வந்து அந்த எனக்கு தெரியுது, எனக்கு பின்னால யாரோ நிக்கிறாங்க, என் உருவம் நிக்குது, எனக்கு பின்னால ஒரு உருவம் நிக்குது. ஸோ அது மேபி அந்த ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு ஏன்னா நாங்க வந்து சின்ன பிள்ளை இருந்து வளர்ந்த இடம் தான் அது. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த நிற்கும் போது தான் வந்து எனக்கு உடம்புல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து என் பின்னால் நிக்குது. அந்த உருவம் நிற்கும் போது தான் வந்து எனக்கு என்ன பண்ணுது. ஏன்னா நான் தாண்டினா ஒரு அந்த கண்ணாடி ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னலை தாண்டி தான் நான் வந்து என் வீட்டுக்கு நான் போக முடியும். நான் அந்த பைப்பை ஒன்றும் பண்ணல, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். எப்போ அந்த என்னோட சான்ஸ் கிடைக்கும் நான் வந்து வெளியே ஆகிறதுக்கு அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னோட பார்வை எல்லாம் வந்து அதோட பார்வை அதுக்கு பார்வை நான் பார்க்க கொடுக்கல. நான் வந்து என்னோட பார்வை வந்து நான் எப்படி வெளியாகணும் அதை தான் நான் என்னோட நோக்கத்துக்கு நான் வெளியாகணும். அப்ப கிட்ட வர 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 எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன அறியாம நானே வந்து எப்படிதான் வெளியாகணும்னு எனக்கு தெரியல. எடுத்தீங்களா ஒரு ஓட்டத்தை? செவருக்கு வந்து ஒரு 5 அடி இருக்கும் அந்த உயரம். கீழே இருந்து பேசும்போது ஒரு 5 அடி இருக்கும். அந்த 5 அடியை வந்து எப்படிதான் நான் பாய்ஞ்சேன், எப்படிதான் வந்து நான் மேடு ஏறி நான் வீட்டுக்கு போனேன். ஸோ அதுதான் என்னோட வந்து ஒரு இன்னும் அந்த லைவ் அந்த அந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஞாபகம் வரும் எனக்கு. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சே இந்த மாதிரி. ஆனா திரும்பி பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்களே சார், அது காட்சி கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஐயா இல்லையே முடியாது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து கோயில் லைன்ல இருந்தோம், ஏன்னா திரும்பி பார்த்தா திரும்பி அடிச்சிடும் சொல்லுவாங்க. ஏன்னா சடன்லி திரும்பும் போது அது எந்த நோக்கத்துல இருக்கோ அது தெரியாது. ஏன்னா மேபி அது வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு காலத்து மனுஷனா இருந்திருந்தா சார் உங்க மாதிரி வேற ஆளு முடியாது அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கா. ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த பாத்ரூம் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து இருந்திருக்குன்னு வந்து பல வாட்டி யாரும் சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு அலட்சியமா இருக்கிறது. அது நம்மளுக்கு நடந்த பிற்பட்ட ஏதோ இந்த இடத்துல உண்மையில இருக்குது, இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு அந்த இது. ஏன்னா சத்தம் எதுவும் கேட்கல உங்களுக்கு அந்த டேல? அந்த இடத்துல வந்து பாத்ரூம் அந்த கதவு சத்தம் இருக்குல்ல, அந்த அந்த சத்தம் பாத்ரூமோட கதவு இருக்குல்ல, அந்த கதவு தான் வந்து தொடக்கம். அந்த நிழல் வராத முன்னுக்கு அந்த சத்தம் தான் வந்துச்சு எனக்கு. அந்த பாத்ரூமோட சத்தம் கதவு தான். அந்த கதவு தொடர்ந்து அந்த ராத்திரில ஒரு அந்த இடத்துல வந்து
காத்து மூவ்மெண்ட்டும் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. பேஸ்மெண்ட் அப்படின்றனால. பேஸ்மெண்ட் கீழே பாத்ரூம் கீழே காத்து இருக்காது. ஸோ அந்த பாத்ரூமோட கதவு தான் அழகா திறக்குது. அதை திறக்கும் போது தான் வந்து ஏதோ திறக்குது காத்துக்கு நம்ம அப்படின்னு வச்சுட்டேன். ஆனா அதை திறந்து கொஞ்ச நேரம் தான் வந்து அந்த நிழல் வந்து எனக்கு பின்னால் நிக்கிறத நான் எதிர்பார்க்கல. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி போனீங்களா அந்த இடத்துக்கு வேற சமயத்துல? இல்ல, அதுக்கு மேல வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு வாட்டி நடந்துருச்சு எனக்கு. நடந்த பிறப்பு திருப்பி நம்ம போனோம்னா ஏதோ திருப்பி நம்மளுக்கு ஆபத்து வருமோ. ஸோ ஒரு நாள் ஒன்னா போயிட்டு வருமா சார்? பிரச்சனை இல்லை, வாங்க கூட்டிட்டு. மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் மிஸ்டர் பிரகாஷ், என்னதான் நடந்தது? வணக்கம். என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து எனக்கு நடக்கும் போது எனக்கு ஒரு 19 வயசு அப்ப. ஸோ வேலை தேடி 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 எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா ஒரே ஒரு இடத்துல வேலை கிடைச்சிச்சு, செக்யூரிட்டி கேட் வேலை. அப்ப நான் இன்னும் மோட்டர்லாம் வாங்கல. ஸோ வேலைக்கு பூந்த புதுசுல கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கவும் மாசம் சம்பளம் எடுத்த கையோட மொத்த வேலையை மோட்டர் வாங்கிட்டேன். அப்ப நான் வேலை செய்யறது எங்கன்னாக்கா கோலாப்பிலா ரோட்ல பழைய பாதையில இருக்கும் ஒரு பழைய டேம், பெரிய டேம். அது அந்த டேமை ஜாகா பண்ணிக்கிற வேலை என்னோட தான் என்ட்ரிய. அப்ப அன்னைக்கு வந்து நான் வேலை வழக்கம் போல போயிட்டு முடிஞ்சிட்டு வேலை எனக்கு 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா எனக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஜாகா பண்ணிக்க போற ஆளு வரல. அவங்கனாலேயே நான் வேலைக்கு என்ன சொல்லுவாங்க, பஞ்சர் பண்ண முடியல. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க வர வரைக்கும். அவங்க வராங்க மணி ஒரு 10 கிட்ட. ஐயோ, அந்த பாதையே ஒரு இருட்டு பாதை. 19 வயசு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு மாதிரி அள்ளு விடல. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் நான் 10 மணிக்கு வந்தோடனே ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கிளம்பி போவோம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டேன். நான் போய்கிட்டு இருக்கும் போது நான் வேலை செய்யற அந்த டேம்ல இருந்து ஒரு அரௌண்ட் 1 கிலோமீட்டர் தூரம் தான். ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பிள்ளை நின்றுக்கிட்டு இருந்தாங்க ரோட்டு ஓரமா, லிஃப்ட் கேட்டு. நான் மோட்டர் நிப்பாட்டேன். 19 வயசு. ஐயோ பிள்ளை அழகா இருக்கு, சரி லிஃப்ட் கொடுத்து கிண்டல் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு நட்பாசை. சிரிக்கும் போதே தெரியுது. சரின்னு சொல்லிட்டு மோட்டர் நிப்பாட்டினேன். கேட்டேன், சொல்லுங்க. இல்ல என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? எங்க டிராப் பண்ண சொல்லுங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல நீங்க போங்க, நான் ஏறிக்கிட்டு உங்க கூட பாதையை காட்டுறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டாங்க. ஆனா நான் அந்த நேரத்துல கூட நான் கவனிக்கல, அங்க எந்த ஒரு கம்பெனியுமே இல்லைன்னு நான் கவனிக்கவே இல்லை அந்த நேரத்துல. ஏன்னா ஒரு பொண்ணை பாத்துட்டோமே, சரி ஒரு நாள் செஞ்சு வரணுமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஏத்திட்டு போனேன். ஏத்திட்டு போய் ஒரு 5 நிமிஷம் போயிருப்பேன். ஒரு 5 நிமிஷம் போக போக மோட்டர் வந்து போக போக நேரம் ஆவ ஒரு மாதிரி ஒரு 10 அரிசி மூட்டையை தூக்கி மோட்டர் பின்னாடி வச்சு ஏத்திட்டாக்கா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாரம் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்ப நானும் முதல்ல லைட்டா ஓகே ஒருவேளை ஆளுக்கு ரெண்டாவது இன்னொரு ஆள் ஏறிருக்காங்களா, ஒருவேளை ஆளோட வெயிட்னால அப்படிதான் இருக்கு போல சொல்லிட்டு நானும் ஓகே ஓட்டிட்டேன். ரிலாக்ஸா ஓட்டிட்டு போனேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போக 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 எதிரில ஒரு பஸ் வந்துருந்துச்சு. எனக்கு ஆப்போசிட்ல பஸ் வந்துட்டு இருக்கும். அவன் அந்த பஸ் டிரைவர் வந்து எனக்கு ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் முன்னுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஹெட்லைட் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. நானா ஐயோ என்னடா இது லைட்ல தூக்கி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நேரம் ஆவாவ அந்த ஹெட்லைட் தூக்குனதுக்கு அப்புறமும் நேரம் ஆவாவ மோட்டர் புத்தல் அப்படி நவரவே முடியாத அளவுக்கு இறங்கிருச்சு மோட்டர் கீழே. அப்ப ஒரு செகண்ட் நானும் என்னோட டயர் இது ஓட்டை ஆயிருச்சா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பதட்டமா மோட்டர் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் இறங்குங்க, நான் மோட்டர் டயர் ஓட்ட போல இருங்க செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆள் இறங்குறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு தெரியல. மோட்டர் ஓட்டினாக்கா அவ்வளோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணி ஓகே நான் அப்ப கூட பின்னாடி திரும்பி பாக்கல. அப்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஓகே இறங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கி மோட்டர் டயரை குனிஞ்சு பாக்குறேன். டயர் நல்லா தான் இருக்குது.
டயர் நல்லா தான் இருக்குது, ஒண்ணும் இல்ல. என்னடா இது, ஏன்டா இப்படி பண்ணுது தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் மோட்டர்ல ஏறி உட்காந்தேன். மோட்டர்ல ஏறி உட்காந்துட்டு சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டு இப்படி திரும்புறேன். ஆளே இல்ல, யாருமே இல்ல, ஆளே இல்ல, பெல்லி அந்த மாதிரி யாருமே இல்ல. எனக்கா அந்த இடம் ஒரு கால் ஒரு எப்படி சொல்லுவாங்க, இந்த டென்டிங் ஐடியெல்லாம் போற பாதை இருக்குல்ல, காராக்கோடு, அந்த ரோடு எப்படி இருக்கும், இந்த பக்கத்து காடு இந்த பக்கத்து காடு நடுவுல மட்டும்தான் ரோடு, அந்த மாதிரிதான் இருக்கும் கோலாபில அந்த ரோடு, பழைய ரோடு. சோ என்னடா இது, எங்க போ, எனக்கா ஒரு மாதிரி சின்ன 19 வயசா இருக்கும், பட்டுன்னு ஒரு காட்சி வந்துருச்சு. வீட்டுக்கு போய் சேர்ந்தோடனே படுத்தவன் தான் ஒரு 3 நாள் படுத்த படுக்கை ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு வேலைக்கு போகாம லீவு போட்டு கூட்டாளி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் எனக்கே தெரியும், நான் நிப்பாட்டி ஏத்தினேன் அவங்கள. அந்த இடத்துல வந்து பில்டிங் இல்ல, பட் ஆனா அந்த உள்ளுக்கு வந்து பழைய கீழாங்க ஒண்ணு இருக்குது. அந்த கீழாங்குல ஒரு தமிழ பிள்ளைய ரேட் பண்ணி கொண்டுட்டாங்க. ஸோ அந்த பிள்ளையோட ஆத்மா அங்கேயே நடமாடுது அந்த கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போற வர காடி மோட்டர் எல்லாம் பச்சை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆளு சொன்னோன்னே எனக்கா அதோட அந்த வேலையே வேணாம், எனக்கு இந்த இடமும் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கேளுக்கு. பைக் ஓட்டி இறங்கும் போது நீங்க திரும்பி பாக்கலையா இறங்குங்க அப்படின்னு ஒரு ஐ கான்டாக்ட் எதுவுமே இல்லையா? அந்த நேரத்துல எனக்கு லைக் எப்படின்னாக்கா மைண்ட் ஒண்ணுமே இல்ல. நீங்க இறங்கும் போது அவங்க ஸ்டில் பின்னாடி இருந்தாங்களா? அதுதான் தெரியல, எனக்கு நானே பேசிக்கிட்ட மாதிரி தோணுது. இன்ன வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப எனக்கு 29, so that means 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா எனக்கு புரியாத புதிராவே இருக்கிறது. and then அந்த முன்னுக்குள்ள அந்த பஸ் டிரைவர் எதுக்கு வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுத்தாரு அது உங்களுக்கு தெரியல. அந்த ஹெட்லைட் வந்து தூக்குனது வந்து அதுக்கப்புறம் தான் என் கூட்டாளி சொன்னாங்க. பட் ஆனா அது தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு. ஆனா அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, அந்த பஸ் டிரைவ் வந்து ஏன் உனக்கு ஹெட்லைட் இருக்குதுன்னா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் உன் பின்னாடி இருக்கிறது, அதனாலதான் அவங்க ஹெட்லைட் தூக்கி இருப்பாங்க அப்படின்னு. சின்ன வயசுல அந்த மாதிரி கேட்டாக்கா நம்புறது தானே. ஆனாலும் பேய்க்கே ரூட் போட்ட ஆளு நீங்க, பெரிய ஆளு தான் நீங்க. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் மிஸ் சுமித்ரா. ஓகே வணக்கம். பேய நீங்க பாத்தீங்களா? பேய் உங்களை பாத்துச்சா? பேய என்ன பாத்துச்சு, நானும் பேய பார்த்தேன். வேற எங்கேயும் இல்ல, எங்க வீட்டுல. வாவ், சரி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நான் வந்து பின்னை லிமோன்டுபா. எங்க ஹோம் டவுன் வந்து லைக் தாத்தா காலத்துல உள்ள வீடு. ஸோ இருக்கிறப்ப என்னன்னாக்கா லைக் சின்ன வயசுல லைக் வந்து யாரோ கூப்பிடுற மாதிரி லைக் சம்டா பின்னாடி ஷேடோ ஏதோ வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க இது வந்து நான் வந்து லைக் ஃபேமிலியில சொல்றப்ப சின்ன பிள்ளை வந்து கற்பனை பண்ணிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன வயசு எனக்கு லைக் வந்து ஒரு 7-8 வயசுல நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்ப எங்க வீடு வந்து லாட் வீடு, கொஞ்சம் பெரிய வீடு. ஸோ வந்து நாங்க வந்து ஏற்கனவே பேக்கரி எல்லாம் வச்சிருந்தால எங்க கிச்சன் ரொம்ப பெருசு, ஒரு வீடு கட்டுற அளவுக்கு பெரிய கிச்சன் தான். மின்னுக்கு வந்து மினி மார்க்கெட் வச்சிருந்தோம். ஸோ பெரிய வீடு எங்களோட. ஸோ இது பண்ணப்ப திடீர்னு யாரும் வந்து கூப்பிடுற மாதிரியும் சம்டைம்ஸ் வந்து பின்னாடி எது பண்ண லைக் அம்மா வந்து கூப்பிடுற மாதிரி மற்றவங்க வந்து கூப்பிடுற மாதிரி தோணும். திடீர்னு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ சொல்றப்ப லைக் சின்ன பிள்ளை ஸோ கற்பனை பண்ணிக்குதுன்னு சொல்லி ஒரு இது ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் ஓகே நான் வந்து காலேஜ் என்டர் பண்றப்ப வந்து அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் போயிட்டேன். நான் படிக்க ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ண போனோடனே நான் வந்து ஹாஸ்டல் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் எப்படின்னாக்கா வீட்டுல எல்லாரும் அந்த பர்சன் மாதிரி இப்ப எங்க அப்பா இல்லையா இல்ல அக்கா இல்லையா அவங்கள மாதிரி வந்து நிக்கிற மாதிரியும் பேசி கூப்பிடுற மாதிரியும். அப்புறம் என்ன நினைச்சா நாங்க வந்து லைக் கேட்டரிங் பிசினஸ் செய்யலாம். ஸோ எங்க வீட்டுல வந்து ஒரு 4 o'clock வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க குக்கிங்க்கு. ஆமா 3:30 மணிக்கு ஆரம்பிச்சா நான் விடியக்கால 4 மணிக்கு அக்கா வந்து சமைச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு யாரோ வந்து கூப்பிட்ட மாதிரியும். அப்ப அக்கா வந்து திரும்பி பாக்குறப்ப ஏன்னா கேட்டரிங் பெரிய அடுப்பு தானே பாய்ப்பாங்க. அடுப்பு வந்து ஃபயர் ஃப்ரேம் வந்து அந்த அடுப்பை தாண்டி லைக் கொஞ்சம் உயரமா வந்துருச்சு. வந்தோடனே
அந்த அடுப்புக்குள்ள இருந்து ஒரு கை வெளியாகி எங்க அக்காவை வந்து இது பண்ண வந்திருக்கா. அப்ப அதனால வந்து யாரும் அக்காவை பிடிச்சி இழுக்குவோம். அந்த அடுப்பை வந்து பின்பக்கம் யாரோ வந்து அடுப்பு அரைச்சிட்டாங்க. மறுபடியும் சொல்லுங்க. அடுப்புல அந்த சமையல் பொருட்கள் கை வருது அக்காவை அட்டாக் பண்றதுக்கு. ஆமா, அந்த அடுப்பு வந்து சொந்தமா அமைஞ்சிருச்சு. பின்னாடி இழுத்தது யாரு அக்காவை? அது யாருன்னு தெரியல. அக்கா வந்து திடீர்னு தான் இது பண்ண. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பதான் எங்க அம்மா இறந்து லைக் ஃபியூ மந்த்ஸ் இருமோ மேபி அம்மா வந்து இழுத்தாங்களா என்னன்னு எங்ககிட்ட ஒரு ட்ரஸ்ட். ஆனா யாரும் அக்கா புல் பண்ணாங்க. எங்க அக்கா போன் பண்ணி எனக்கு சொன்னோன்னே லைக் இது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆச்சுன்னா வெஜ்ஜோ நான்வெஜ் சாம்பார் சமைக்கிறப்ப எங்க அக்கா வந்து ஒரு பக்கெட் சிக்கன் எடுத்துட்டு போயிட்டு சாம்பார்ல ப்ரிப்பேர் பண்ண சாம்பார்ல கொட்ட போயிட்டாங்க. அக்கா போய் கொட்ட போன நேரத்துல வந்து எங்க அப்பா வந்து கூப்பிட்டுட்டாரு. காமெடி என்ன பண்றேன்னா அதுக்கப்புறம் எங்க அக்காவுக்கு வந்து அந்த கான்சியஸ் வந்து என்ன பண்றேன்னு தெரியாம அதுக்கப்புறம் வச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர பேச ஆரம்பிச்சாங்க. என்ன நடக்குது வீட்டுல யாரு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் எனக்கு கேட்டப்ப நான் சொன்னேன் எனக்கு இதா கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே அப்ப நான் வந்து சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் வந்து லைக் நான் வீட்டுக்கு வந்து நாங்களும் குக் பண்ணி எங்க வீட்டுல வந்து ஒரு 11-12 o'clock வரைக்கும் வரைக்கும் வேலை ஓடிட்டு இருக்கேன். நான் மறுநாள் வந்து வெஜிடபிள் கட் பண்ணது இதெல்லாம். அப்போ ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல இருந்து ஃப்ரீசர் வந்து மின்னுக்கு வச்சிருப்போம் நாங்க. ஸோ நான் வீட்டுல யாருமே இல்லை, நானும் அக்காவும் குக் பண்ணிட்டு இருக்கோம். நான் மின்னுக்கு போறப்ப யாரோ வந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க. இது பண்றப்ப நான் வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணி நின்ன என் கையில வந்து 5 விரல் நிக்குது. அந்த ப்ளூ பிளாக் மாதிரி. அப்ப நான் போய் சொன்னோன்னே எங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியல. அப்புறம் வந்து சொன்னேன் எங்களோட வந்து பழைய ஸ்டைல் வீடு. ஏன்னா மிந்தி அந்த காலத்துல வந்து காத்து போறதுக்காக அந்த பொம்பங்களை வந்து இது விட்டு கட்டியிருப்பாங்களா அந்த மாதிரி. அங்க எனக்கு கை வருது எல்லாம் பார்த்துட்டு இது பண்ண சார் தூங்கி எழுச்சாக்கா திடீர்னு தூங்கிட்டே இருப்போம் காலை யாரோ பிடிச்சி இழுப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஓடிட்டு இருக்கப்ப அப்பதான் ஒரு நாள் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்ல வராங்க. என்னன்னாக்கா அந்த காலத்துல வந்து அங்க வந்து யாரோ ஒரு வயசானவங்க இது பண்ணி ஷீ ஸ்டில் ரவுண்டிங். அது வந்து அவங்க வந்து அவங்களோட கூபோர்னு சொல்லியிருந்தாங்க. யாரோ மிலேல் ஏரியோட கூபோர்னு சொல்லி எங்க அக்கா உதவ என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணி எங்க அக்கா இது வந்து என்ன பண்ணுன்னு தெரியல சொல்லிட்டு நாங்க வந்து கோயில் போயிருந்தோம். அங்க ஒருத்தர் வந்து பிரேயர்ஸ் எல்லாம் செய்வாரு. அப்ப அவரு கேட்டப்ப அவரு வந்து சொன்னாரு அங்க வந்து மேமா வீட்டுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அவரு சொன்னோன்னே அவரு என்ன பண்ணா ஒரு வீட்டுல வந்து லைக் ஒரு பிரேயர்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அப்ப அக்கா ஒரு நாள் வந்து குக் பண்ண சொன்னாங்க. குக் பண்ண சொல்லி லைக் வந்து வெளியில வந்து இந்த வீட்டுல இருக்க லைக் துர்தேவிகள் கெட்ட சக்திகள் தீ ஆத்மாக்கள் எல்லாரும் எங்க கூட வாங்கன்னு சொல்லி ஆத்தங்கரையில வைப்பி அந்த சாப்பாடை வச்சு இதை சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துருங்கன்னு சொல்ல சொன்னாங்க. ஆனா இது பண்ணப்ப டிஸ்டர்பன்ஸ் காமிச்சு பட் ஸ்டில் அந்த வீட்டுல இப்ப யாருமே இல்ல. லைக் எங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு. மற்றபடி யாரும் அங்க போனாலும் லைக் அந்த வீட்டுக்குள்ள சரியான சூரிய வெளிச்சம் கூட வராது. ஒரு நாள் எங்க அக்கா எல்லாம் நான் இல்ல நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். ரிலேட்டிவ் எல்லாம் வந்து இருந்தாங்க. கிச்சன்ல வந்து நிக்கிற மாதிரி எல்லாம் எங்க வீட்டுல வந்து வாசல்னு பார்த்தா கிச்சன் தெரியும். பார்த்தா எங்க அப்பா இருக்காரு சொல்லிட்டு என்ன இது பண்ணி எல்லாம் வந்து லைக் திருப்பி எங்க அப்பா இது பண்ணா எங்க அப்பா இல்ல கேட்டா எங்க அப்பா ஒரு 2 hours முன்னாடி வெளியே போயிட்டாரு வியாபாரத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி எங்க பாட்டி சொல்றாங்க. ஆனா எல்லாருமே எங்க அப்பாவை பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியாடியே வாழ்ந்துட்டு இருக்கணுமா அப்பப்போ புது புது சர்ப்ரைசஸ் உங்களுக்கு எல்லாம்? ஆமா சில இது பண்ணி பார்த்தாக்கா லைக் ஏஞ்சி பாக்குறப்ப கையில ஏதோ புடிச்ச மார்க் இருக்கும். சம்டைம்ஸ் ப்ளூ பிளாக்கா கூட ஆயிரும். இப்போ வந்து அப்பா இன்னும் அங்க இருக்காருல்ல? அப்பா மட்டும் தான் அங்க இருக்காரு, வேற யாருமே இல்ல. So we just go and visit ஹோம் டவுன் போனாக்கா போய் பாக்குறதுதான். ஓகே. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.